சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரை கூட்டங்கள், கூட்டணி குறித்த நகர்வுகள் களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என தொண்டர்கள் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 1330 பேர் போட்டியிட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் PC ராமசாமி, கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவசுப்பிரமணி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்டுசாமி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் மாநில நெசவாளர் அணி செயலாளர் SLT சச்சிதானந்தம், கட்சியின் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் குணசேகரன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் கட்சியின் தொகுதி பொறுப்பாளரும் தெற்கு மாவட்ட துணை செயலாளருமான ரமேஷ், கொடுமுடி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், கட்சியின் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் துரை நல்லசாமி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தெரிகிறது. மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் ஈரோடு மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சேதுபதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் கொடுமுடி ஒன்றிய செயலாளர் குணசேகரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் ஈரோடு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் MS ஞானசேகரன், கட்சியின் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கட்சியின் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் சிவசண்முகம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.